அம்மா மனசு கஷ்டப்படாம நான் உன் கழுத்துல எப்படியாவது தாலி கட்டியே ஆகணும். அதுக்கு ஏதாவது பண்ணணும். ஆனா என்ன பண்றதுன்னு தான் தெரியல. எனக்கு என்னவோ என் அக்கா பிளான நம்ம உடைச்சு நம்மளால ஒண்ணு சேர முடியும்னு தோணல. ஏன் இப்படி பேசுற? நான் தான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருக்கும் எப்போவோ மேரேஜ் ஆயிடுச்சு. இந்த ஜென்மத்தில் தாலின்னு ஒன்று கட்டினா அது உன் கழுத்துல மட்டும்தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. அபி, நீ கவலைப்படாம இரு. முயற்சி பண்ணா முடியாதது எதுவுமே இல்லை. நம்ம பிளானை அணுவால உடைக்க முடியுதுன்னா அணு பிளானையும் நம்மளால உடைக்க முடியும். என்ன நம்பு, கண்டிப்பா நம்ம ஒன்று சேருவோம். சரி சஞ்சீவ். சரி அபி. பசங்களாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அக்கா எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க. போங்க போய் கவனிங்க. சரிம்மா. அக்கா நலங்குக்கு தேவையான பொருள்லாம் வந்துருச்சான்னு சரிம்மா. பாருங்க சீக்கிரம். ரேவதி அக்கா. அண்ணா என்ன வேணும்? பாத்திரம் ஒண்ணு எடுக்க போறேன். சரி இருங்க, நானே போய் எடுத்துட்டு வரேன். இல்லம்மா, நானே எடுத்துக்கிறேன். சரி அண்ணா, மளிகை சாமான்லாம் வந்துருச்சா? எல்லாம் வந்துருச்சுமா. ஏதாவது தேவைனா கேளுங்க, நானே போய் வாங்கிட்டு வரேன். சரிம்மா. ஓகேண்ணா. காஃபி எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? காபி ரெடியா இருக்குமா, நான் கொடுத்துறேன். வேண்டாம் வேண்டாம், நானே போய் எடுத்துட்டு வரேன். நீங்க சரிம்மா. போங்க. அபி, என்னக்கா? டிஃபனுக்கு வாழைல கட் பண்ணனும் சொன்னியேமா, கட் பண்ணிட்டியா? ஐயோ நான் மறந்தே போயிட்டேன். நீங்க போய் வாழை எல்லாம் கட் பண்ணுங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிம்மா. போங்கக்கா. அனு, என்னடி இன்னும் சீவி சிங்கரிச்சிட்டு இருக்க? சீக்கிரம் ரெடி ஆகு. இதோ ரெடி ஆறமா. சரி, நீ ரெடி ஆகு. வந்திருக்கிறவங்கள என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். சரி அக்கா, காஃபி எடுத்துக்கோங்க. அக்கா எடுத்துக்கோங்க. இங்க வெச்சிருமா. வாழைல எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வச்சிட்டேன். இல்லங்க, காஃபி எடுத்துக்கோங்க. இங்க வைக்கிறேன். அக்கா காஃபி எடுத்துக்கோங்க. இப்ப வேண்டாமா, அப்புறம் சாப்பிடுறேன். சரிக்கா. அபி, அம்மா, உங்க அக்கா என்னடானா நீ செத்து போயிட்டேன்னு சொல்ற. நீ என்னடான்னா உங்க அக்கா கல்யாணத்துக்காக மாங்குன்னு வேலை செஞ்சிட்டு இருக்க. என்னடி இப்படி இருக்க? அக்கா என் மேல கோவப்பட்டா அதுக்காக நானும் கோவப்படணுமா? 1000 தான் இருந்தாலும் இது அக்கா நலங்கு. நான் வேலை பார்க்காம வேற யார் வேலை பாப்பா? நீ போய் அக்காவை அலங்காரம் பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னை என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. நீ வேணும்னா பாரு, உன்னோட நல்ல குணம்தான் சஞ்சீவையும் உன்னையும் சேர்த்து வைக்க போகுது. அக்கா எப்பவுமே அப்படிதானே. நம்ம வேலைய பாப்போம். அக்கா வாங்க. அஞ்சு நிமிஷம் வீடியோ பார்த்தலாம். மாமா, மாமா சொல்லுடா. என்ன பார்த்துட்டு இருக்க? என்னடா என்ன படம் பார்த்துட்டு இருக்க? டேய் மங்கேரே மணாலன் என் பாக்கியம். பழைய படம்டா. அது சரி, நீ எதுக்கு இப்ப என்ன நோன்ற? இல்ல மாமா. இல்ல விடு. ஐயோ மாமா, நான் அதை சொல்லல. அம்மா அபி வீட்டுக்கு நலுங்குக்கு போறாங்கல்ல. போறாங்க, அதுக்கு இப்ப என்ன? நம்மளும் அம்மா கூட நலுங்குக்கு போலாம் மாமா. நாம போகணுமா? எதுக்கு மாமா? எப்படியாவது அம்மா கையால அபிக்கு நலுங்கு வைக்கணும் மாமா, அதுக்குதான். மாப்ள, இந்த மேரேஜ் முடியறதுக்குள்ள அக்கா கையால என்ன அடி வாங்க வைக்க விடாம விடமாட்ட போல இருக்கே. ஐயோ மாமா, எதுக்கு அப்படி சொல்ற? பின் என்ன மாப்ள, அணுக்கு நலங்கு வைக்கதான் அக்கா போகுதுல்ல, அதுக்கு நாமளும் போகணுன்ற. அதுவும் இல்லாம இந்த நலங்கெல்லாம் பொம்பளைங்க சமாச்சாரம்டா, அங்க ஆம்பளைங்களை எல்லாம் விட மாட்டாங்க. நான் போய் அக்கா கிட்ட, அக்கா நலங்குக்கு நாங்களும் வரணும்னு சொன்னேன்னு வச்சுக்க, விளக்க மாத்தாலே என்ன அடிக்கும். எங்க அக்கா கையில நான் அடி வாங்குறத நீ பாக்கணுமா? இங்க விளக்க மாறலாம் பெருசா இருக்கும், நினைச்சாலே பயமா இருக்கு.
ஆமா நம்ம போய் தான் ஆகணும். நாம அங்க போனாதான் அம்மா கையால அபிக்கு நலுங்க வைக்க முடியும். மாப்பிள, உன் மேரேஜ்லயே 1008 பிரச்சனையை வச்சிருக்க, அதையே நம்மளால சமாளிக்க முடியல. அப்படி இருக்கிறப்ப தேவையில்லாம நமக்கு எதுக்கு இன்னொரு பிரச்சனை? மாப்பிள, இந்த நலுங்கு வைக்கிற ஐடியாலாம் விட்டுட்டு தங்கச்சி கழுத்துல நீ எப்படி தாலி கட்ட போற அதை மட்டும் யோசி. இல்ல மாமா, அனு அபி செத்துட்டான்னு அவ முன்னாடியே அப்பா கிட்ட சொல்லியிருக்கா. அதை கேட்ட அவ எந்த அளவுக்கு துடிச்சு போயிருப்பா. அந்த வலியை கொஞ்சமாவது அனு அனுபவிக்க வேண்டாம்? ஏன் இந்த நலுங்கு கூட அபி திருட்டுத்தனமா ஒளிஞ்சிருந்தா பாப்பா. அந்த அனு அப்படிதான் பார்க்க வைப்பா. எங்க அப்பா கிட்ட தானே அபி செத்துட்டான்னு அனு சொன்னா, எங்க அம்மா தான் கையாலேயே சந்தோஷமா அபிக்கு நலுங்கு வைக்கணும். அந்த அனு திருடி மாதிரி திருட்டுத்தனமா அதை பார்க்கணும். தனக்கு பண்ண வேண்டியதை அபிக்கு பண்றாங்கன்னு அவ வயிறு எரியணும். அபிய அனு செத்துட்டான்னு சொன்னதுக்கு நாம திருப்பி கொடுக்கிற பதிலடி இதுதான் மாமா. அது மட்டும் இல்ல மாமா, இது அபியோட மேரேஜ். அத்தை எனக்கு நலுங்கு வைக்கணும்னு அவளுக்கும் ஆசை இருக்காதா என்ன? அபியும் அவ்வளவுதான் கஷ்டப்படுவா. அவளுக்கு ஒரு சின்ன சந்தோஷமாவது மாமா நம்ம கொடுக்கணும் மாமா. சரி மாப்பிள, பண்ணிடலாம். அனு தங்கச்ச கஷ்டப்படுத்தினால அதுக்கு பதிலுக்கு பதில் நம்ம திருப்பி அடிக்கிறோம். அடிக்கணும் மாமா. அந்த அணுவை அப்பப்போ திருப்பி அடிக்கலன்னு வை, அவ ஆட்டம் அதிகமாயிடும். அது அபிக்கு தான் ஆபத்து. சரி மாப்பிள, இப்ப நான் என்ன பண்ணோம்? நம்ம 2 பேரும் அம்மா கூட நலுங்குக்கு போறோம். அதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணு. அது வரைக்கும் ஃபோன் என்கிட்ட டேய், இருக்கட்டும். போனை கொடுத்துருப்படா. அடப்பா மாமா, ஃபோன் இருந்தா நீ பிளானே பண்ண மாட்ட. போனை பிடிக்கிட்டு போயிட்டான், பிளான் வேற பண்ண சொல்றான். உடனே பிளான் பண்ணுனா எப்படி பிளான் பண்றது? அச்சோ, போன்ல வேற டெலீட் பண்ணலையே, பாத்துறோம். உப்பு கம்மியா இருக்கு. அண்ணா 6 கேன் சொல்லிருந்தீங்க, சொன்னேன். 5 கேன் வச்சுட்டேன், 1 கேன் எடுத்துட்டு வந்தேன். சரிப்பா. டேய் ரவி, ரவி எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. தேவைப்படும் போது எவனும் இருக்க மாட்டான். என்னன்னு புலம்பிட்டே ஆமா. இருக்கீங்க? என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா, உள்ள அரிசி மூட்டை இருக்கு, தூக்கிட்டு வரணும். சரி வாங்க, நான் ஹெல்ப் பண்றேன். வேண்டாமா, நீங்க வேண்டாமா, நான் எடுத்துக்கிறேன். ஐயோ அண்ணன், இது என் அக்கா நலுங்கு. நான் பண்ணாம வேற யாரு பண்ணுவா? நீங்க வாங்க. இல்லம்மா, நானே எடுத்துக்கிறேம்மா. உங்களுக்கே ஐயோ சிரமம். அண்ணன் வாங்க. சொன்னா நீங்க கேட்கவா போறீங்க? சரிம்மா. ம் வாங்க. அண்ணா இந்த மூட்டையா? ஆமாமா. இருமா. தூக்குங்க. புடிங்கம்மா. புடிங்க, மெதுவா வாங்கம்மா. பாத்துனே, பாத்து இறங்குங்க. பார்த்து வாமா. வைமா, மெதுவா வைமா. ஆ பாத்து. அண்ணே, என்னம்மா? சொந்தக்காரங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆ. சாப்பாடு டைம்க்கு ரெடி ஆயிடும்ல? கண்டிப்பா ரெடி ஆயிருமா. அண்ணே, சாப்பாடு நல்ல டேஸ்டா பண்ணுங்க. அக்கா நலுங்குல சாப்பிட்டவங்க யாருமே அந்த ருசி அவங்க லைஃப்ல மறக்கவே கூடாது. அம்மா, நான் எத்தனையோ விசேஷத்துக்கு சமைக்க போயிருக்கேம்மா. அந்த வீட்ல எல்லாரும் அழகா மேக்கப் போட்டு வர்றவங்க போறவங்கள தான் கவனிப்பாங்க. ஆனா நீங்க உங்க அக்கா நலனுக்கு விழுந்து விழுந்து வேலை பாக்குறீங்களேம்மா. பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. கவலைப்படாதம்மா, உங்க அக்காவுக்காக இல்லைனாலும் உங்களுக்காக சமையல் அசத்திடுறேம்மா. ஃபங்க்ஷனுக்கு வர்றவங்க இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு அசத்திடுறேம்மா. ம் சரிண்ணே, நீங்க வேலையை கவனிங்க. சரிம்மா. ம். அக்கா இப்படி வைங்க. ம் எல்லாம் கரெக்டா இருக்கா? ம் அக்கா அக்கா. எடுத்து வைங்க. நான் அனு வீட்டுக்கு நலங்கு போறேன். அதுக்குள்ள நீங்க எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருங்க. சரிம்மா. வேற ஏதாவது வேணும்னா சிந்தாமணிட்ட கேளுங்க, சரியா? அம்மா, மா. டேய், அம்மா நலங்குக்கு அனு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஆ, ஆ. டேய் காளி, கூட மாட ஒத்தாசை பண்ணுடா. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். அம்மா, ஐயோ மாமா, ஏதாவது பண்ணியா போறாங்க? ஏதாவது பண்ணு மாமா. டேய், பண்ணுன்னா என்னடா பண்றது? வணக்கம். சம்மந்தி வீட்டுக்கு பொண்ணு வண்டி எடுங்க. சரிங்கம்மா. பார்த்து உட்காருங்கம்மா. மாமா, அம்மா கார்ல ஏறிட்டாங்க மாமா. ஏதாவது பண்ணு மாமா. இருடா,
பண்ணு நான் எப்படா பண்றது அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ மாமா உன் நம்பினதுக்கு நல்லா சொதப்பிட்ட. டேய் கடைசி நேரத்துல வந்து பிளான் பண்ணுனா எப்படா பண்றது? மாமா ஏதாச்சும் பண்ணு மாமா. போறாங்க. என்ன ப்ரோ, அம்மா கூட நீயும் அபி வீட்டுக்கு போகணுமா? ஆமாண்ணா, மாமா பிளான் பண்ணுவாருன்னு பார்த்தா நல்லா சொதப்பிட்டாரு. சரி, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? பண்ணுண்ணா என்னை எப்படியாவது அபி வீட்டுக்கு அமுச்சு வச்சிருண்ணா ப்ளீஸ்ண்ணா. கவலைப்படாத ப்ரோ, காரே ஸ்டார்ட் ஆகாது. என்ன மாப்ள சொல்ற? ஆறு ஸ்டார்ட் ஆகாது. ஆமா மாமா, நீங்க வேணா பாருங்களேன், காரே ஸ்டார்ட் ஆகாது. என்னாச்சு? என்னன்னு தெரியலைங்கம்மா, இருங்கம்மா பாக்குறேன். சந்தோஷ் எப்படி? ஆ, இப்படி நடக்கும்னு தெரிஞ்சுதான் மார்னிங்கே கார் பேட்டரி வேற கட் பண்ணிட்டேன். ஆமா மூக்கு. என்னாச்சுன்னு சீக்கிரம் பாரு. இதை பார்த்துட்டு இருக்கம்மா. என்னப்பா ஆச்சு? அம்மா, ஆ? பேட்டரி ஒயர் கட் ஆயிருக்குமா? பேட்டரி ஒயர் கட் ஆயிடுச்சா? ஆமாம்மா, கார் அப்ப ரெடி ஆகாதா? லேட் ஆகுமா? மாப்ள இதான் நல்ல சந்தர்ப்பம். நேரா அக்கா கிட்ட போய் உன்னை பைக்ல கொண்டு போய் விட்டுறமான்னு சொல்லி நீ முதல்ல தங்கச்ச பார்க்க கிளம்பு, நான் பின்னாடி ஆட்டோ பிடிச்சு வந்துடுறேன். அருமை ப்ரோ. இப்ப என்ன என்னமாச்சு? பண்றது? கார் ரிப்பேர் ஆண்டா, ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அண்ணே கார் ரெடி ஆகுமா ஆகாதா? பேட்டரி ஒயர் கட் ஆயிருக்கு தம்பி. எனக்கு என்னமோ யாரோ வேணும்னு கட் பண்ண மாதிரியே இருக்கு. கட் பண்ணாங்களா? அப்படிலாம் இருக்காது. ஷோ, இப்ப எப்படி நலங்குக்கு போறது? டைம் வேற ஆகுதே. அம்மா இருமா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. நீங்க என் கூட வாங்க, நான் உங்களை டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன். டேய், நலங்குக்கு ஆம்பளை பசங்க வரக்கூடாதுடா. நான் டாக்ஸில போயிடுறேன். அஜிஜோ அக்கா, மாமா மாமா, அக்கா டாக்ஸி டிரைவரை கூட்டு போறேன், டாக்ஸி டிரைவரை கூட்டு போறேன்னு சொல்றேன். அவர் மட்டும் ஆம்பளை இல்லையா? அதானே. டேய் என்ன? பிளான் போடுறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். நீ டாக்ஸில போயிட்டா மாப்பிள்ள எப்படி போறது? அஜிஜோ உளறிட்டனோ. டேய் என்னடா சொன்ன? அக்கா ஒண்ணு இல்லக்கா, நீ மாப்பிள்ள கூட பைக்ல போனா தான் அவன் வீட்டு வாசல்லே கொண்டு போய் இறக்கி விட்டுருவான். நீங்க சீக்கிரம் போயிடலாங்க. ஆமாமா, இப்பவே டைம் ஆயிடுச்சு. நீ டாக்ஸி எல்லாம் புக் பண்ணி அது இங்க வந்து இங்க இருந்து நீ போறதுக்குள்ள டைம் ஆயிடும்ல. பேசாம சஞ்சய் கூட பைக்ல போயிடு. ஆமாமா வாமா அப்படி போலாம். சொல்றியா? ஆ. சரி வா, பைக் எடுத்து போலாம். போ மாப்பிள்ள போக்கா. ஐயோ பை. நான் எடுத்துறேன். இந்தாக்கா வரேன். சீக்கிரம் போக்கா. போலாம். மாப்பிள்ள எப்பவும் புத்திசாலித்தனமா பேசுவேன், இன்னைக்கு என்னமோ நாக்கு பொறலுது மாப்பிள்ள. யாருக்கு? உனக்கா? இன்னைக்கு மட்டும் நாக்கு குளறுது. டெஃபினெட்லி. அடிங்க. காட்டி கொடுக்க பார்த்துட்டு அச்சி, பா. என்ன இவனுங்க எவ்வளவு புத்திசாலித்தனமா பேசினாலும் கண்டுபிடிச்சிடறானுங்களே. முதல்ல நம்ம பிரெயினை நல்லா வாஷிங்க்கு விடணும். வாஷிங் மிஷின் எங்க? ஏய் அனு, அங்க என்ன பாத்துட்டு இருக்க? சரி, சம்பந்தியம்மா வரதுக்கு முன்னாடி சாப்பிடுவா. மா, இப்ப நான் சொல்ல போற விஷயத்த கேட்டுட்டு சும்மா என் கூட சண்டை போடாத. இந்த பாரு, நான் சண்டை போடுற நிலைமையில இப்ப இல்ல. என்ன சொல்லணுமோ சொல்லு. அத்தை வர நேரமாச்சு. இப்போ அபி இப்படி சுத்திட்டு இருக்கிறது நம்மளுக்கு தான் ரிஸ்க். அபியை யார் கண்ணிலையும் படாம ரூம்குள்ள போய் இருக்க சொல்லு. என்னம்மா யோசிக்கிற? நான் என்ன அவளை வீட்டை விட்டு அனுப்ப நான் சொல்றேன்? ரூம்குள்ள தானே போய் இருக்க சொல்றேன். ஒழுங்கா அவளை போ சொல்லு. இப்போ நீ போய் அவகிட்ட சொல்லல, நானே போய் சொல்ல வேண்டி வரும். தேவையில்லை, நானே போய் சொல்லிக்கிறேன். அது அபி. அக்கா சொன்னதை நான் கேட்டுட்டு தாம்மா இருந்தேன்.
எதிர்பார்க்குற மாதிரியே நான் ரூம்குள்ளேயே இருந்துடுறேன். என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுக்கா. தெய்வான, எப்படி இருக்க நல்லா இருக்கேன். இப்பதான் வரீங்களா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அபி காஃபி கொடுத்தா, அத சாப்பிட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். நீ கவனிக்கவே இல்ல. ஓஹோ. சரி, பெரிய பொண்ணுக்கு நலுங்கு வரைக்கும் வந்தாச்சு. சின்ன பொண்ணுக்கு எப்ப கல்யாணம்? ஆ, அனு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அபிக்கு பார்க்கணும். அப்படியா? சரி, நீங்க போய் உட்காருங்க, நான் வரேன். சரிம்மா. ம். ஆமா ஆமா போலாம் போலாம். நீ எங்க போற? ஃபங்க்ஷனுக்கு நான் தான் வீட்லயே சொன்னேன்ல, இந்த ஃபங்க்ஷன்ல ஆம்பளைங்க கலந்துக்க கூடாதுப்பா. நீ போ, வீட்டுக்கு போ. அம்மா, என் செல்ல அம்மா இல்ல, நானும் வரேம்மா. என்னையும் கூட்டு போமா. உள்ள போனதுக்கு அப்புறம் எந்த தொந்தரவும் கொடுக்கவே மாட்டேன். சமத்தா ஒரு மூலையில உட்காந்து இந்த ஃபங்க்ஷனை மட்டும் பார்த்துட்டு போயிடுறோமா. ப்ளீஸ்மா. முடியாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ வரக்கூடாது. அம்மா, ம்? என்னம்மா உனக்கு இப்படி வேர்க்குது? ம். வெயில நிக்கிறனால தான் நினைக்கிறேன். வா உள்ள போலாம், வா வா. டேய், எனக்கு வேர்க்குது. ஆ. இது பனிக்காலமா? அப்ப மழை வரத்துக்கு சீக்கிரம் போயிடலாம், வாங்க உள்ள. ஏ, அம்மா, மழையில் நனைஞ்சி சளி பிடிச்சிட போதுமா? சொன்னா கேளுமா. உனக்கு உடம்பு சரியாம போயிடுச்சுன்னா நீ இல்லாம என்னால எப்படிமா எப்படி இருக்க முடியும்? டேய் சஞ்சீவ், நீ என்னதான் ஐஸ் வச்சாலும் என்னால உன்னை உள்ள கூட்டிட்டு போக முடியாது. சமத்தா வீட்டுக்கு போடா செல்லம். அம்மா, தாகமா இருக்கு. உள்ள வந்து அத்தை கையால ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் வாங்கி கொடுமா, குடிச்சிட்டு போயிடுறமா. ஆஹா, நீ என்னதான் ஐஸ் வச்சாலும் இங்க ஒண்ணும் நடக்க போறதில்ல. நீ போற வழியில ஏதாவது ஒரு கடையில நிறுத்தி தண்ணி என்ன ஜூஸே குடிச்சிட்டு போ. அம்மா. சரியா? நீ ரொம்ப போங்காட்டம் ஆடுறமா. என்ன போங்காட்டம்? ஆம்பளைங்க யாரும் இந்த ஃபங்க்ஷன்ல கலந்து கூடாதுன்னு சொன்னீங்க. ஆமா, அங்க பாருங்க. இந்த பாரு, வந்திருக்கவங்க அத்தனை பேருக்கு சூடா டீ காப்பி கொடுக்கணும். சரிங்க. எல்லாம் ரெடி தானே? ரெடியா இருக்கு சார். மாமா மட்டும் இந்த ஃபங்க்ஷன்ல இருக்காரு, அவர் மட்டும் எதுவும் சொல்லாதீங்க. டேய், அவரு பொண்ணோட அப்பாடா. அவரும் நீயும் ஒண்ணா? சொன்னா கேளு சஞ்சீவ். நல்ல பிள்ளையா வீட்டுக்கு போடா செல்லம். அம்மா 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 ப்ளீஸ்மா, நானும் ஃபங்க்ஷனுக்கு வரேம்மா. என்ன சொன்னாலும் நீ போக மாட்டல்ல? சரி, நான் போறேன். அம்மா, ரொம்ப நேரம் இங்க நிக்காதடா. பாக்குறவங்க உன்னை வாட்ச்மேன் நினைக்க போறாங்க. போ. அம்மா